நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே ஹாஸ்பிட்டல் அதிகமாக போக மாட்டேங்க. ரொம்ப ஆமாம். அந்த டிப்ரெஷன் அதிகமாகிட்டா ரொம்ப தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். 30 மணி நேரம் 40 மணி நேரம் கண்டினியூடாக தூங்க மாட்டேன். எனக்கு தெரியுது அது ப்ராப்ளம் தான் நம்ம தூங்கணும்னு. ஆனால் என்ன செய்ய முடியும்னு தெரிலங்க. கோவம் அதிகமாகிட்டா அது மாதிரி ஆகிடுதா. முந்தானே என்னமோ அது மாதிரி 40 மணி நேரம் தூங்குறீங்க. நேற்று காலைல முழிச்சது பகலில் தூங்குவேன், எப்பயும் தூங்கலை. நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலைங்க. 5 மணிக்கு கண்ணை இழுத்துச்சு. அப்புறம் பப்பு குட்டி வந்து எழுப்பி விட்டுட்டான் பாருங்கள். இப்போ மாத்திரை தீக்காயத்துக்கு மாத்திரை. இது வந்து ஆஸ் யூஷுவல் மாத்திரை. என்னென்னா இது வந்து பொதுவாக வந்து சாதம் ஸ்வீட்டு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன். இது வந்து சுகர் மாத்திரை கிளைசிபேஜ். இது வந்து தூங்குறதுக்கு. ஏன்னு கேட்டால் தலையை ரொம்ப உழைக்குதுப்பா. கிட்டத்தட்ட 25 மணி நேரம் கடந்து உட்காந்துருக்கு கண்ணு முடிச்சுட்டு. டிப்ரெஷன் தான், தலையை வலிக்குது அதிகமாக. இது வந்து தீக்காயத்துக்கு மாத்திரை பாருங்கள். இது வந்து புண்ணு ஆத்திர மாத்திரை. எனக்கு தெரியும், ஏன்னா பப்பு குட்டிக்கு மெடிக்கலில் வாங்கிட்டு வந்ததும் இதே மாத்திரை தான், புண்ணு ஆத்திர மாத்திரை. இதுவும் வந்து இன்னும் வந்து அந்த திசு எதிர்ப்பு சக்தியை கூட்டுற மாத்திரை. இது வந்து சும்மா ஒரு சத்து மாத்திரை மாதிரி தான். இவர் எப்போ சொல்லு, என்னை விட இந்த மாத்திரை இங்கே குண்டாக இருக்குங்க. இது வந்து டெய்லி 2 செட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். ஐயோ எரிஞ்சி சாகுறேங்க. சாப்பிட போகிறேன் அப்போ தானே புண்ணாக இவ்வளோ பெருசு மாத்திரைங்க. இதுதான் நோய்க்குரிய மருந்து. பொதுவாகவே வந்து எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி சப்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. இது 2 சப்ஸ்டியூட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு டைம் ஒரு மெடிக்கலில் போய்ட்டு அம்மாவுக்கு டிசென்ட்ரி ப்ராப்ளம் மாத்திரை கொடுக்குன்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணு 4 மாத்திரை எடுத்து கொடுத்துச்சு. ஒரு பாக்கெட்டை போட்டு 10 ரூபா கொடுத்துச்சு. நான் சொன்னேன், ஏம்மா இதில் வந்து பியூர்லி டிசென்ட்ரி நிறுத்தத்துக்கு எந்த மாத்திரமா கேட்டேன். ஒரே ஒரு க்ரீன் கலர் மாத்திரை எடுத்து கொடுத்துச்சு. இந்த மாத்திரையை மட்டும் கொடு, எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு. அதான் சத்து மாத்திரை இருந்துச்சு. ஒரு மெடிக்கலில் அது டிசென்ட்ரி மாத்திரை மட்டும் பார்த்திங்கன்னா 3 ரூபா தான் வரும். ஆனால் சத்து மாத்திரை ஒரு 2-3 வச்சுட்டு ஒரு பி காம்ப்ளெக்ஸு அது மாதிரி எதையோ வச்சுட்டு 10 ரூபா ஒரு கவர். இன்றைக்கி நிறையா மெடிக்கல்ஸில் கொடுக்குறாங்க. அப்புறமேலுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இது 2 பப்பு குட்டிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதே மாத்திரை காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதில் அரை மாத்திரை இருக்குது. அரை மாத்திரை போட சொன்னாங்க. இது வந்து புண்ணு ஆறி வரும்னு சொன்னாங்க, எதிர்ப்பு சக்தி கூட்டுறதுக்கு. இது வந்து புண்ணு ஆறுன்னு சொல்கிறதுக்கு பப்பு குட்டிக்கு சொன்ன மாத்திரை. இங்கே பாருங்கள், இந்த மாத்திரையோட மேட்ச் ஆகுதா. இது கலரும் சேம். இந்த மாத்திரையும் இந்த மாத்திரையும் இது ஹியூமன் மெடிசன் தான். இதுவும் ஹியூமன் மெடிசன் தான். ஆனால் பூனைக்குட்டிக்கு மெடிக்கலில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இது 2 தான். இது 2 தான் போகும் புண்ணாத்தை. ஆனால் இது வந்து சப்ஸ்டியூட். இதான் வியாபாரம், மருத்துவ வியாபாரம். என்ன செய்யறது, மூழ்கினாகும் அப்படின்ட்டு முழுங்குறோம். இதுதான் பப்பு குட்டிக்கு. அன்றைக்கி இதில் ஒன்று போட்டேன். அன்றைக்கி ரொம்ப புண்ணு வந்தான். 300 புண்ணு கிட்ட இருந்தால் நான் பூனைக்கிட்ட வாங்கிட்டு வந்தான். சண்டை, வீர சண்டைகள். அதான் உங்கள்கிட்ட காட்டுறேன். 2 மாத்திரை ஒன்றா இருக்கா. ஓகே, மாத்திரையை சாப்பிட்டுட்டு தர்பூசணியை விட்டு கூல் பண்ணிக்குவோம்.